வணக்கம் மிதுன ராசி. எங்களுக்கு வேலையில் பயங்கரமாக பாலிட்டிக்ஸாக இருக்குங்க. வேலையை மாற்றலான்னு நினைக்கிறேன், ஆனால் மாற்ற முடியல. புது வேலை கிடைக்கிது, ஆனால் இப்போ இருக்கிறதோட கம்மியான சம்பளத்துக்கு வரியான்னு கேட்குறாங்க. தொழில் ஒரு மாதிரி முடக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. எப்போ தொழிலையே மூடிட்டு போயிடலாமா, வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரியான டைலமாஸ் ஓடிட்டுருக்கு. அப்பா வழி சொந்தங்கள், ஈவன் அப்பாவாலே சில பேருக்கெலாம் பயங்கரமான ஒரு ட்ரபுள்ஸ் அண்ட் ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இந்த கடந்த 2-3 மாதங்களாக நடந்துகிட்ருக்கு. இப்போ ஏப்ரல் மாதம், அதுவும் இப்போ தமிழ் வருஷப்பிறப்பு எப்படி இருக்குது, ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது? முதலே சொன்ன மாதிரி சில பேருக்கெலாம் ஒரு ஷாக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மிதுன ராசி அஷ்டம சனி முடிஞ்சாச்சு, பாக்கி சனி முடிஞ்சாச்சு. ஆனால் 10ல் சனி நமக்கு கெரியர் ஃபோக்கஸ்டாக உட்காந்துருக்காரு, நல்லது தான் செய்வார். ஸோ சடனாக இப்போ எனக்கு வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க, இல்லை வேலையை மாற்றலாமான்னா கட்டாயமாக அதுக்கான சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது. ஆனால் அடுத்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கெரியர் எந்த வேலை போகிறீங்களோ அது உங்களுக்கு தகுந்தான வேலையான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல உங்களோட வேலையில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுதா அப்படின்னா மாறுங்க. இல்லைனா இருக்கிற வேலையிலே அடுத்த வேலை கிடைக்கிறதுலையும் கண்டினியூ பண்ணுங்கள். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்டர் டைம் தான். புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சில சமயங்களில் அங்கே தடையாக இருக்கிறது நம்மளோட ஒரு அவநம்பிக்கையோ, இல்லை சில பேர்லாம் அந்த மிதுன ராசின்றதுனால நம்மளோட டவுன் சைடு என்னென்னா ரொம்ப டூ கேல்குலேட்டிவாக இருக்கிறது. சம்டைம்ஸ் அந்த டூ கேல்குலேட்டிவாக இருக்கும்போது நிறைய விஷயங்களில் நமக்கு நடக்கலனா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும். அது கடைசி 2 வருஷம் 5 வருஷமாக ஏற்பட்ட சனி பயிற்சிகள் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படி இருக்கிறது. பட் தைரியமாக கால் எடுத்து வைக்கிறதுக்கான நேரம் வந்துகிட்டே இருக்குது, வந்தாச்சு. இன்ஃபேக்ட் இப்போ அடுத்த குரு பயிற்சியில் நமக்கு நல்லாவே இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், படிக்கிற பசங்க கவனமாக படிக்கணும். 10% போடுற இடத்துல 100% எனர்ஜி போடுற இடத்துல 200% போடணும். 10% தான் இப்போ போட்டுட்ருக்கீங்க, அதனால் 200% ஆக்குங்க. சுய முயற்சிகளில் தடை இல்லை, கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் ஈஸி. ஸோ இன்டர்நெட் கம்யூனிகேஷன், மொபைல் ஃபோன்ஸு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், சோஷியல் மீடியா எதில் இருந்தாலும் அதில் யாருக்காவது மெசேஜ் அனுப்புகிறதோ, இல்லை அதில் போய்ட்டு யாரை பற்றியாவது பேசுகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்காதவங்க கூட கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும். அது நமக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக பெருமாளை மனசிலையாவது நினைக்கணும். கோவிந்தா 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 அப்படின்னு ஒரு 3 வாட்டி மனசில் எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ சொல்லிக்கோங்க. டெய்லி 3 வாட்டி சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.